கொடுத்து அவருடைய நோயையும் குணப்படுத்திடுறாங்க. அப்போ எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. அதுல தினமும் கோயிலுக்கு வரணும்னு சொல்லிட்டு வந்து திரும்பவும் ஒரு நாள் கோவில்ல போய் பாடத்துக்கு நின்றுட்டு சாமி கும்பிட்டு இருக்க. அப்போ ஒரு சொல்றாங்க, இறைவன் சொல்றாரு, நீ வந்து பாடு, என்னை பத்தி பாடு அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு பாட்டெல்லாம் தெரியாது, நான் வார்த்தைகளும் தெரியாது, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு நிறைய சொல்றாரு. அப்ப அவங்க அருள்வாங்க என்ன சொல்றாருன்னா, யாரு கோவில்ல முதல் வார்த்தை என்ன பேசுறாங்களோ அந்த வார்த்தையை முதலாக வைத்துக்கொண்டு நீ பாடு அப்படிங்கிற. அப்ப பூலோக கைலாகிரி என்ற ஒரு பாடலை அப்படின்னு யாராவது கோவில்ல சொல்லும் போது இவர் அதே முதல் பாடலா எடுத்து முதல் வரியா எடுத்துட்டு அந்த பாடலை பாடுவார். அது அன்னையிலும் இவர் வந்து முத்து தாண்டவர் என்று அழைக்கப்பட்டார். நிறைய தமிழ் பதங்கள்லாம் பண்ணியிருக்கிறார். இறைவன் மேல நிறைய கூத்துக்க மாட்டாங்க, நிறைய பாடல்கள் பண்ணியிருக்காங்க. முதல் பாடல் அது ஒரு பாடல் சொல்லி தருவாங்க, அதை கேளுங்க. கேட்கறதோட திரும்பி நீங்க பாடுறீங்க. திரும்ப பாடல் வாங்கி அவங்க என்ன சொல்லி பாடுறாங்களோ அதை திரும்ப நீங்க பாடலாம். இவர் நிறைய படங்கள் எழுதியிருக்கிறார், 60 படங்கள் எழுதியிருக்கிறாரு, கீர்த்தனைகள் எழுதியிருக்கிறாரு, எண்ணற்ற இசை பாடல்கள் எழுதியிருக்கிறாரு. ஐயனை நடனம் திரும்பி பாரானோ திரும்பி பாரானோ என்னை சற்றே திரும்பி பாரானோ படங்கள் என்னென்ன படங்கள்லாம் எங்க நடனத்துக்கு படங்கள் நிறைய பாடியிருக்கிறார். வார்த்தைகள்லாம் மீனிங்ஃபுல்லா இருக்கு, நல்லா இருக்கும் அவருடைய பாடல்கள் எல்லாமே. முத்துத்தாண்டவர் பாடல்ல அம்பலவாணர் நீரே என்ற பாடலை நம்ம பாடுறோம். இந்த பாடல் வசந்தா ராகத்தில் ஆதி தாளத்தில் அமைந்துள்ளது. ஏற்கனவே சொன்னபடி ஒரு ராகம் பத்தி தெரிஞ்சுக்கணும்னா அதோட பேஸ் ஆரோகணம் அவரோகணம் பாடல், அதை வச்சுதான் அந்த பாடலை நம்ம புரிஞ்சுக்க முடியும். பாடுங்க. அம்பல இது வந்து ஆதிதாளத்துல இருக்கு. ஆதிதாளத்துல தட்டினதுக்கு அப்புறம் இந்த பாடல் வரும். அதாவது தக்கிட்ட அம்பல தென்பொறியோ நம்பல அப்படி வரணும். நான் கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி தரேன், நீங்க பாதி பாதியா பாடுங்க. அம்பலவான நீரே வான நீரே வெரி குட். தென்பொறியோ அம்பலவான நீரே முதல்ல நீரே பாடுறோம். நீரே அடுத்தது நீரே தென்பொறியோ அம்பலவான நீரே தென்பொறியோ அம்பலவான நீரே
பல்லவி. சரியா? இந்த தாளத்தோட பாடிக்கிறேன். அம்பல பாண நீலே தென்புரியோர் அம்பல பாண நீலே தென்புரியோர் அம்பல பாண நீலே. உங்களுக்கு எடுப்பு கஷ்டமா இருந்ததுன்னா டியூனை நல்லா மனசுல வாங்கிக்கோங்க. ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதனால முழுக்க நீங்க அதை போட்டு கத்துக்கலாம். அப்ப ஈஸியா வரும். கட்டிட்ட அம்பல வாண நீலே தென்புரியோ. அந்த 2 திருத்தம் இருக்கு. 1 2 1 2 2 தடவை தட்டணும். அந்த 2வது தட்டும் போதுதான் நீங்க தென்புரியும் எடுக்கணும். அம்பல வாண நீலே தென்புரியோ அம்பல வாண நீலே தென்புரியோ. அடுத்தது அம்பல வாண நீரே தென்புரியோ அம்பல வாண நீரே தென்புரியோ அம்பல வாண நீரே. அப்படி பல்லவி. வெரி குட். அடுத்தது அனுபல்லவி. பல்லவியை தொடர்ந்து வருவது அனுபல்லவி. ஒரு கிருதி அல்லது கீர்த்தனைன்னு ஒரு இசை வடிவம் எடுத்தீங்கன்னா எடுப்பு தொடுப்பு முடிப்பு அப்படின்னு தமிழ்ல இதை சொல்லுவோம். பல்லவிங்கிறது எடுத்து கொடுக்கிறது. அதை தொடர்ந்து வருவது தொடுப்பு. அதான் அனுபல்லவின்னு சொல்றோம். அந்த பொருளை முடிப்பா முடிக்கிறது முடிப்புன்னு சொல்றோம். அதை சரணம். இப்போ அனுபல்லவி. அம்பல வாண நீரே அன்பர் கண்பான சாமி அன்பருக்கு அன்பான சாமி. அது சேர்த்து வரும்பொழுது அன்பர் கண்பான சாமி அன்பல வாண நீரே அன்பர் கண்பான சாமி செம்போல் கிளி மொழியாள் சிவகாமிநாத நீரே. வெரி குட். செம்போல் கிளி மொழியாள். கிளி போல பேசுறேன்னு சொல்லுவோம் இல்லையா? அப்படி பேசக்கூடிய சிவகாமியினுடைய நாதன் நீதான். செம்போல் கிளி மொழியாள் சிவகாமி நாத நீரே அம்பல வாண நீரே. அன்பலவி தாளத்தோட பாடி காமிக்கிறேன், கவனிச்சுக்கோங்க. அதே மாதிரி தக்கிட்ட தள்ளி தக்கிட்ட அம்பல வாண நீரே அன்பர் கண்பான சாமி செம்பிளி மொழியாள் சிவகாமி நாத நீரே அன்பல வாண நீரே தென்புரியோ அன்பல வாண நீரே. முடிக்கணும். அடுத்தது சரணம்னு இருக்கும். அந்த சரணம் 3 அது 6 வரி இருக்கும். முதல் 2 வரியும் அனுபலவி மாதிரி பாடணும். அடுத்த 2 வரியும் ஒவ்வொரு 2 வரியும் பாடிட்டு அம்பலவான நீரே எடுக்கணும். மொத்தமா அதுல உங்களுக்கு 6 வரியும் சேர்ந்து இருக்கும். சில பிழைகளும் இருக்கும்னு நினைக்கிறேன். என்னோட எழுத்து புரியாததுனாலையும் சில எழுத்து பிழைகள் வந்திருக்கும். மாணவர்களாகி நீங்க கொஞ்சம் கையில பென்சில் வச்சுட்டு திருத்திக்கோங்க. ஒண்ணும் தப்பு கிடையாது. ஸோ அப்ப கரெக்டான வார்த்தைகள் பாடலாம். இந்த பாட்டெல்லாம் நிறைய உங்களுக்கு வலைத்தளங்களையும் கிடைக்குது. அதனால நீங்க லிரிக்ஸ் அந்த லைப்ரரியில போய் புத்தகங்கள்ல பார்த்து திரும்ப எழுதிக்கோங்க. எந்த பாட்டு நம்ம கத்துக்கிட்டாலும் நம்ம லைப்ரரிக்கு போய் இந்த முத்துத்தான பாடல் எடுத்து பாடல் வரிகளை நீங்க எடுத்து எழுதி பழகணும். ஏன்னா எவ்வளவுதான் கையில புக்கு உங்களுக்கு லட்டு மாதிரி சார் உடனே கொடுத்துட்டாரு. அந்த
அந்த லட்டு நல்லா இனிப்பா சாப்பிடணும்னா அதை நல்லா பயன்படுத்திக்கணும்னா நீங்க இந்த நூலகத்துல போய் அந்த பாடல்களை எடுத்து அதன் மூலமா நீங்க இன்னும் 2 பாடல் பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. சோ நீங்க நூலகத்துல போய் எடுத்து முழுமையா அந்த பாடல்களை தெரிஞ்சுக்கோங்க. அம்பலவான நீரே அதே மட்டும்தான். காலனை உதைத்தீரே காமனை எரிதீரே வேலனை தீரே வேத வஸ்துவும் நீரே அம்பலவான நீரே. தமிழ் பாடல் தான், எல்லாருக்கும் பொருள் புரியுதுன்னு நினைக்கிறேன் இல்லையா? காலனை உதைத்தீரே பாருங்க. காமனை எரிதீரே வேலனை தீரே வேத வஸ்துவும் நீரே அம்பலவான நீரே. சிவனுடைய லீலைகள் எல்லாமே இதுல வருது இல்லையா? காலனை உதைத்தது, காமனை எரித்தது. அடுத்தது பாத்தீங்கன்னா திரிபுரம் எரித்தது. திரிபுரம் எரித்தீரே திங்களை தரித்தீரே. சிவனுடைய தலையில விரைச்சந்திரன் இருக்கும் பாத்துருக்கீங்க இல்லையா? அது திங்கள்னா முழுமதின்னு சொல்றோம் இல்லையா? இந்த மதி. அப்ப அதை தரித்தவர்னா அணிந்திருக்கிறவர் அர்த்தம். திரிபுரம் எரித்தீரே திங்களை தரித்தீரே கரியை உரித்தீரே கால காலம் நீரே. கரிங்கிறது யானை. யானையை உரித்தது ஒரு லீலை. கோவில்கள் எல்லாம் பார்த்திருப்பீங்க, சிற்பங்கள் இருக்கும். அந்த லீலையை இங்க சொல்றாங்க. திரிபுரம் எரித்தீரே திங்களை தரித்தீரே கரியை உரித்தீரே கால காலம் நீரே அம்பலவான நீரே. இடை பிங்களையும் நீரே. இடை பிங்கலை அப்படிங்கிறது நம்ம உடம்புல உள்ள நாடிகள் சொல்லுவாங்க. அந்த இடை பிங்களையும் இணைத்து சக்தியும் சிவனும் நீயேங்கிற மாதிரி தத்துவம் தான். இடை பிங்களையும் நீரே ஏக பிரம்மனும் நீரே விடையில் மேல் வருவீரே வெட்டவடியும் நீரே இடை பிங்களையும் நீரே ஏக பிரம்மனும் நீரே விடையில் மேல் வருவீரே வெட்டவெளியும் நீரே அம்பலவான நீரே என் புரியோர் அம்பலவான நீரே. கடைசி சரணம் தாளத்தில் பாடி காமிக்கிறேன். இடை பிங்களையும் நீ
ஏக பிரம்மனும் நீரே விடாய் மேல் வகுவீரே வெட்ட வெளியும் நீரே அம்பலவான நீரே தென்புரியூர் அம்பலவான நீரே. புரியுத பாடல்? வெரி குட். மாரிமுத்தா பிள்ளை இரண்டாவதாக. மாரிமுத்தா பிள்ளை சீர்காழி முகவரை இரண்டாவதாக. இவர் நாகப்பட்டினம் மாவட்டத்துல திரிகை கிழக்கு என்ற ஒரு இவங்க அப்பாவே தெய்வங்கள் பெருமாள் பிள்ளை. இவர் வந்து இயற்கையிலேயே பெருமாள் பிள்ளை வந்து நல்ல தமிழ்ல நல்ல கருத்து தெரிந்தவராக இருக்கிறார். இவர் தமிழ் கல்வியையும் சமய கல்வியை எல்லாத்தையுமே தன்னுடைய 3 பையன்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். பெருமாள் பிள்ளையோட 3 பையன்கள் ஒருத்தர் மாரிமுத்தா பிள்ளை. 3 பேருமே தமிழ்ல சிறந்து விளங்கியிருக்கிறாங்க. இவருடைய பெரிய பையன் தெய்வங்கள் பெருமாள் பிள்ளை. அவர் வந்து 12 வயசுலேயே உமையவன் மேல உமையவன் மாலை என்ற ஒரு பிரபந்தத்தை பாடி மூத்த மகனுக்கு கொஞ்சம் உடல்நிலை குறைவாக சித்த சுவாதீனம் ஆயிட்டார். உமையவன் மாலை பாடின உடனே சித்த சுவாதீனம் கீழே விழுந்தது. அப்ப வந்து அவருடைய அப்பா இன்னும் கவலைப்படுறாரு, என் பையன் இப்படி ஆயிட்டாருன்னு சொல்லிட்டு இறைவன் வந்து கடவுளை ஒரு பாடலை பாடி கவலை எல்லாம் பெற்றுங்க அப்படிங்கிற. புலியூர் வெண்பா சிதம்பரத்தில் வெளிவிடுதல் திண்ணை கவலை வண்ணம் என்றதெல்லாம் பாடுறார். அருணாச்சல கவிராயருடைய தொடர்பு இருக்கிறவர்களுக்கு அவருடைய நட்பு கொண்டு நடாந்த பெருமானவர்கள நிறைய கீர்த்தனைகள் எல்லாம் பாடினார். இவருடைய சிறந்த ஒரு இசை நூலாசிரியர். சிங்கார வேத பதிகம் தில்லை விளங்கன் ஐயனார் நொண்டி நாடகம் வருணாபுரி ஆதிமூலேஸ்வர் குருவஞ்சி வருணாபுரி கல்வி அநீதி நாடகம் போன்ற நூல்களை இயற்றியுள்ளார். இப்ப நமக்கு கிடைச்சது புலியூரை நொண்டி நாடகம் மட்டுமே நமக்கு கிடைச்சது, மீதிதான் கிடைக்கல.
இந்த பிரபந்தம் புரியும் என்பதெல்லாம் கல்லூரியிலேயே பாடத்திட்டமாக இப்போது கொண்டு வந்திருக்காங்க. சிதம்பரம் தொடர்பான ஒரு 100 வெண்பா பாடல்களை பாடியுள்ளார். வடதிருமலை வாயில் கொடியிலே அவன் பஞ்சரத்னம் பற்றி பாடியுள்ளார். சிதம்பரத்தை பத்தி அதிகமாக பாடியுள்ளார். சில 100 கீர்த்தனைக்கு மேல கிடைச்சு பாடியிருக்கிறார். ஆனா இப்ப நம்ம கிடைச்சது ஒரு 25 மட்டும்தான் கிடைச்சுள்ளது. அந்த 25 கிடைத்ததையும் 17 ராகங்கள்ல பாடியிருக்காங்க. மத்தியமாவதி, மோகனம், தேவகாந்தாரி, ஆரடி, தோடி போன்ற ராகங்களை கையாண்டுள்ளார். இவர் கையாண்ட தாளங்கள் ஆதி, திருமுறை, ரூபகம், சாப்பு, ஏகதாரம். இவர் ஓகூர் முத்துசுவாமி முதலியார் அவருடைய விஷயம் ஒரு அச்சக கூடம் வந்து ஏற்படுத்தியிருக்கிறார். இவர் நிந்தாஸ்துதி கீர்த்தனைக்கு பாடியிருக்கார். நிந்தாஸ்துதினா என்ன? இறைவனை ஏசுற திட்டமாகவே பாடுறது. என்ன பிழப்புடைய மண்டையே அப்படின்னு கேட்டு இறைவனை திட்டமாகி பாடுறதுதான் நிந்தாஸ்துதி கீர்த்தனைகள். மீண்டும் அம்பலமாகி அப்படின்னு ஒரு பாடல்ல சொல்லியிருக்கிறார். என்ன பிழைப்பு உண்டு அப்படின்னு ஒரு தோழியாக பாடியிருக்கிறார். திருமுறைகள் இந்த நிந்தாஸ்துதி அமைப்பானது திருமுறைகளுக்கு, திருவாசகர்களுக்கு, நீந்தல் விண்ணப்பத்திற்கு விடை தருவது. அந்த இந்த பாடல்கள் தான் நிந்தாஸ்துதி அமைப்பு தற்போது காணப்படுகிறது. கச்சேரிகள்ல மாநிலங்களுடைய பாடல்கள் காணப்படுகிறது. பரதநாட்டியத்தில் இருக்கு. காலை தூக்கி நின்று தெய்வமே ஒரு கை தூக்கிய தெய்வமே. நிறைய நீங்க வந்து டான்ஸ் கச்சேரிகள் கேட்டுருக்கலாம். நடன கச்சேரிகள்ல இந்த பாடல் பாடப்படுகிறது. எந்நேரமும் ஒரு காலை தூக்கி ஒரு கால் சிவசிதம்பரம் நிறைய பாடல்கள் அவரோட கொடுத்துருக்கேன். தில்லை சிதம்பரமே, தெய்வீக தரம் என்ற தில்லை, அந்த பாடல் இருந்து ஒரு பாடல் நான் எடுத்து போறாங்க. ஒரு கால் சிவசிதம்பரம் ஆரம்பி ராமத்திரம் என்ற ஒரு பாடல். பதங்கள் இவர் நிறைய பதங்கள் சொல்லுவாங்க. முத்துத்தாண்டவர்கள் பதங்கள் பதங்கள்ல என்ன ரசம்? சிங்கார ரசம் அதிகமாக இருக்கும். நடனத்துக்கு பயன்படுது. அந்த வகையில இவர் நிறைய பாடல்களை ஏற்றிருக்கிறார். ஏழை சிந்தனை மோடிதான். அந்த மீனிங்கே உங்களுக்கு தெரியும். ஏன் இப்படி மோடினா என்ன சொல்லுவாங்க? மோடி ஏன் மோடி பண்ற? மோடி இல்லை. சொல்லுங்க. அதாவது என்ன சொல்றாங்க? என்னையே பண்ற திட்டுவோம் இல்லையா? கோபிச்சுட்டு போய் தனியா நான் மோடி பண்றது. அதான் ஏதுக்கு இத்தனை மோடி பண்றது அப்படின்னு எல்லாமே ரசங்கள், சிங்கார ரசத்துக்கு தேவையான பாடல்கள் எல்லாமே பண்ணிருக்கார். அகத்துறையில் அமைந்து பெருமாளுக்கு காத்து கொண்ட பெண்ணை தாய் பழித்து காட்டுவதாக அமைந்துள்ளது. இதை பின்பற்றி பேயாணி தலைக்கம்பே என்ற ஒரு பாடலும் பாடம் பண்ணியிருக்கிறார். இன்னமும் ஒரு தலம் என்ற ஒரு பலப்பாடல் மெகாகிராமம் சிதம்பர தலத்திற்கு இடத்தை கூறுகிறது. எத்தனை தலம் இருந்தாலும் சிவகாமி அன்பில் ஒரே சிற்பை வாசனின் தலத்திற்கு ஈடான தலம் உண்டு என ஒரு வினாயை எழுப்பி அதற்கான விடையையும் ஒரு பாடல் மூலமாகவே தந்துள்ளார். இவருடைய பாடல்கள் எல்லாமே தமிழ் பதங்கள் என்று அழைக்கப்படுகிறது. இவர் கடைசியா பாடின ஒரு பாடல் நீதி சந்திரிகாராகும். ஏன் இந்த பராக்கு ஏழை மீதில், ஏன் இந்த பராக்கு ஏழை மீதில் என்ற ஒரு பாடல் இலக்கிய நூல்கள் நிறைய சொல்லியிருக்கிறார். தில்லையை நடராஜரை மட்டும்தான் நான் பாடுவேன் அப்படின்னு பிடிவாதமாக இருந்தவர்கள் இந்த சீர்காழி தில்லை நடராஜரை மட்டும்தான் அவங்க பாடியிருக்காங்க. இவருடைய பாடல்கள்ல முதிரை அப்படிங்கிறது ஒரு பாடல தன்னுடைய பெயரை கொடுத்துக்கிறதுக்கு பேர் முதிரை என்று பெயர். தியாகராஜர் பாடல தியாகராஜர் வரும். இவர் அந்த பழக்கமே வச்சுக்கல, எனக்கு எந்த முதிரையும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு முதிரை இல்லாமல் பாடியிருக்கிறார். 1787 75வது வயதுல மறைந்தார். அவர் மறைந்தாலும் அவருடைய படங்கள்
இன்னும் கச்சேரியில பாடக்கூடிய ஒரு நிலை உள்ளது. 25 படங்கள் மட்டும்தான் நம்ம கிடைச்சது. அதுதான் ஒரு பெரிய வருத்தமே இருந்தது. அவ்வளவு படங்கள் அழிந்து விட்டது. இப்போ ஒரு பாடல நான் பாடுவாங்க. எனக்கு ஆரம்பிக்கிறாங்க. பொற்கால் சிவ சிதம்பரம் என்ற பாடல் ஆரவி ராகம், தாளம் ஆதி. தாளம் 1 2 3 4 5 6 7 8 இந்த அக்ஷர காலத்துல தான் போடணும். ஆரவி ராகம், ஆரோகணம் அவரோகணம். சரி மா ப பாருங்க. இந்த பாடல் அரை இடத்துல தள்ளி ஆரம்பிக்கிறது. ஒரு சிவ சிதம்பரம் என்று சொன்னார் இருக்காதோர் வினையே. ஒரு சிவ சிதம்பரம் என்று சொன்னார் இருக்காதோர் வினையே. இதுதான் பல்லை. விட்டு விட்டா கொஞ்சம் கொஞ்சமா பாடுறேன், நீங்க திருப்பி பாருங்க. ஒரு கால் சிவ சிதம்பரம் என்று சொன்னார் ஒரு கால் சிவ சிதம்பரம் என்று சொன்னார் இருக்காதோர் வினையே. இருக்காது ஊழ்வினையே. அது சேர்ந்து வரும் பொழுது பாடும் பொழுது இருக்காதோ வினையே அப்படி பாடணும். சரியா? ஒரு சிவ சிதம்பரம் என்று சொன்னார் இருக்காதோ வினையே. இருக்காதோ வினையே. ஆதிகாலத்துல இது ஒரு திருத்தம் வரைக்கும் தான் இந்த வார்த்தை பத்திர மாதிரி அமைஞ்சிருக்கு. அப்ப இன்னும் ஒரு திருத்தம் சும்மா அக்காரம் நிறுத்த முடியாது. அதனால அந்த இடத்துல இந்த ஆரவி ராகத்துல அந்த ஏகாரம் முடிஞ்சிருக்கலையா வினையே, அந்த கடைசி எழுத்தையே அகாரமா பாடி முடிக்கிறோம். அந்த பாடு தாளம் அப்பதான் முடியும். ஒரு சிவ சிதம்பரம் என்று சொன்னார் இருக்காதோர் வினையே. ஒரு சிவ சிதம்பரம் என்று சொன்னார் இருக்காதோர் வினையே. ஒரு அடுத்த சங்கதி அப்படிங்கிறது பாட்டுக்கு அழகு செய்யக்கூடியது. அதாவது ஒரே மாதிரி பாடாம அந்த வார்த்தையே வேறு விதமா நம்ம அழகுபடுத்தி பாடுறது. சிவ சிதம்பரம் அப்படி பாடணும். ஃபர்ஸ்ட் ஒரு சிவ சிதம்பரம் என்று சிவ சிதம்பரம் என்று சொன்னார் ஃபர்ஸ்ட் பண்ணோம். அடுத்து சொன்னார். அவ்வளவுதான். ஒரு சிவ சிதம்பரம் என்று சொன்னார்
இது காது வினையே ஒரு பயன் எல்லாம் உங்களுக்கு என்ன தேவையோ அந்த குற்றங்கள்லாம் நீங்கிடும் அப்படின்னு பாடுறாரு. அதனாலதான் பஞ்சாக்னி அக்னியில நின்று தவம் பண்ண தேவையில்லை. வாழ்வை வெறுத்து காயும் சருகும் தின்று உங்க உடம்ப வத்திக்காதீங்க, தேவையில்லை. அவரோட தத்துவம் அது. அந்த மாதிரி இதுல பாடுறாரு. சிவசிதம்பரம்னு வாயால சொன்னாலே இப்ப கலியுகத்துல அதுதான் சொல்லுவாங்க எல்லாரும். முந்தி மாதிரி யாரும் ஜபம் தபம் பண்றதுன்னா இறைவனை நினைச்சு பண்றதுக்கு யாருக்கும் நேரம் இல்லை. கலிகாலத்துல இறைவனை முக்தி அடையணும் அப்படின்னா இறைவன் நாமத்தை ஒரு தடவை ஜெபிச்சாலே போதும் அப்படிங்கிறதுதான் இந்த கலிகாலத்துக்குரிய தத்துவம். அது அவர் அப்பவே பாடியிருக்கார். சூழ்வலியுடைய பஞ்சாக்கினியிடை நின்று சொருவம் கரிவானே மனை வாழ்வை வெறுத்து கனி காயும் சருகும் தின்று மாதவம் புகிவானே சூழ்வலி இதுவும் தக்கிட்ட தள்ளி தக்கிட்ட சூழ்வலி உடைய பஞ்சாக்கினியிடை நின்று சொருவம் கரிவானே
கரிவானே. அந்த வீச்சு கடைசியில மனை அது வரைக்கும் ஆகாரம். சொருகம் கரிவானே மனை அது வரைக்கும் அந்த நேம் நிறுத்தணும். மனை வாழ்வை வெறுத்து அப்போ அந்த 2 திருத்தம் போடணும். 1 2 1 2 போடணும் இல்லையா? அந்த செகண்ட் 2ல வந்து மனை எடுக்கணும். மனை வாழ்வை வெறுத்து கனி காயும் சருகும் தின்று மாதவம் புரிவானே. மல வேள்விகள் செய்து வந்த ஓம குண்டத்தில் நெய்யை பேணிரே சொரிவானே. காதும் கேள்வி இல்லாத முழு மோனிகளாய் கந்தையில் கிடைத்திட்ட சடை தன்னை வளைத்திட்டு திரிவானே. கிடைத்திட்ட சடை தன்னை வளைத்திட்டு திரிவானே. ஒரு சிவ சிதம்பரம் என்று சொன்னார். இது காதோர் வினையே. சரணம் மட்டும் ஒரு தடவை பாடிக்கலாம். பல்லவி அனுபவி புரியுதா? சூழ்வரி கூடைய பஞ்சாக்கினியிடை நின்று சொருகம் கரிவானே. மனை வாழ்வை பெருத்து கனி காயும் சருகும் தின்று மாதவம் புரிவானே. பல வேள்விகள் செய்து அந்த ஓமகுண்டத்தில் நெய்யை வேண்டிரே சொரிவானே. அதுவும் கேள்வி இல்லாத முழு மோனிகளாய் தந்தையில் கிளத்திட்ட சடை தன்னை படைத்திட்டு திரிவானே. ஒரு கால் சிவ சிதம்பரம் என்று சொன்னார். இது காதோடினையே. ஓகே புரியுதா? வெரி குட். தமிழ் மூலம்ல இப்ப 2 பேரை பார்த்துருவோம். என்னென்ன பார்த்தோம்? முத்துத்தாண்டவர் அந்த வாழ்வுத்தாண்டவை பார்த்துருவோம். இப்ப 3வதாக அருணாச்சல கவிராயர். அருணாச்சல கவிராயர் இவரும் மூவத்திகள்ல தமிழ் மூவத்திகள்ல ஒருவர். இவரும் சிறுராயில பிறந்தவர். இவருடைய
காலம் 1712 1779 முடிய தில்லையாடி என்ற ஊர், அதாவது சீர்காழி பக்கத்துல உள்ள ஊர். இவருக்கு பெற்றோர் நல்ல தம்பி வந்தியவன். இவர் அனைத்து மொழிகளையும் தமிழ், தெலுங்கு, சமஸ்கிருதம் போன்ற மொழிகளெல்லாம் கற்றிருக்கிறார். இவருடைய தொழில், அப்பாவோட தொழில் காசுகளை, அதையே ஃபாலோ பண்ணி இவரும் அந்த காசு கடைன்னா என்ன தெரியுமா? வட்டி கடைன்னு இப்போ சொல்லுவோம். முன்னாடி அந்த காசு கடை அப்படின்னு சொல்லுவோம். பைனான்ஸ் அப்படின்னு சொன்னா ஈஸியா முடியும். காசு கடை வைத்திருந்தார். வியாபாரத்துக்காக எல்லா ஊரும், சீர்காழி, புதுவை எல்லா ஊரும் போயிட்டு வந்திருக்காரு. அப்புறம் அவருடைய குடும்பம், கவிராயர் குடும்பம் ரொம்ப தமிழ்லையும் இருந்திருக்காங்க, இசையிலையும். தமிழ்ல நிறைய கவிதைகள்லாம் எழுதுவாங்க. அந்த மாதிரி பாடல்கள் எழுதுகிறார். ராமாயண கீர்த்தனைகள் பாடியிருக்கிறார். தன்கிட்ட தமிழ் கற்க வந்த ஒரு 2 மாணவர்களை கொண்டு ராமநாடகம் அப்படின்ற ஒரு அருணாச்சல கவிராயர் ராமநாடகம் என்ற ஒரு நூலை ஏற்றிருக்கிறார். அது தற்போது மிகவும் பிரபலமாக உள்ளது அந்த ராமநாடகம். ஓகே, கோதண்டராமையர், வெங்கட்ராமையர் என்று 2 மாணவர்கள் தமிழ் கற்க வந்திருக்காங்க. அந்த கம்பராமாயணத்தை அவர்கிட்ட கையில கொடுத்து, நீங்க தாளத்தோட இதை பாடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கிறார். அந்த ராமநாடகமானது திருச்சியில ஸ்ரீரங்கத்துலதான் அரங்கேற்றப்பட்டது. ஸ்ரீரங்கம் அங்கதான் கப்பல் எப்படி கம்பராமாயணத்தை அரங்கேற்றம் பண்ணாரோ நானும் அங்கதான் பண்ணுவேன். அது ரொம்ப பிரிவாதமா இருந்தது. ஆனா அங்க அர்ச்சகர் உள்ள விட மாட்டோம், நாங்க அரங்கேற்றம் பண்ண விட மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. அப்போ அவர் என்ன சொல்றாரு, அங்கேயே உட்கார்ந்து இறைவன் நினைச்சு அந்த பாடலை பாடிட்டு இருந்தார். அப்போ இறைவன் அவருடைய கணவர் போய், உங்களுடைய கணவரை போய் சொல்லி மறுநாள் இவர் மேடம் ராஜ மரியாதைன்னு சொல்லுவாங்க இல்லையா, மேடத்தோட இவரை கூப்பிட்டு நீங்க அரங்கேற்றம் பண்ணீங்கன்னு சொல்றாங்க. அந்த கோவிலையே பண்ணிருக்கிற ராமாயண கதையை ஃபுல்லா அப்படி பண்ணிருக்கிறாங்க. தமிழ் முதல்ல ஒரு தமிழ் இசை நாடகம் அருணாச்சலப்படுகிற ராமநாடகம் தான். ராமாயண கவிஞன் என்ற ஒரு பட்டமும் அவருக்கு கிடைச்சது. பழமையான ராகம், அபூர்வ ராகம் எல்லாத்தையும் கையாண்டிருக்கிறார். சைந்தவி, மக்கள, கௌசிகம், கைதிகம் அதெல்லாம் இப்ப இல்லை. அந்த ராகத்துல அவர் கையாண்டிருக்கிறாரு. ராமநாடகமானது இசை கச்சேரியிலையும் சரி, நாட்டிய கச்சேரியிலையும் ஆடப்பட்டு வருகிறது. அதோட நூலோட அமைப்பு 6 காண்டங்கள் இருக்கு. நீங்க தமிழ்ல படிச்சிருக்கீங்க. அந்த சும்மா லைட்டா சொல்றேன். பாலகாண்டம், அயோத்தியா காண்டம், ஆரண்ய காண்டம், கிஷ்கிந்தா காண்டம், சுந்தர காண்டம், யுத்த காண்டம் என்ற 6 காண்டங்களாக அந்த ராமாயணம் கொடுக்கப்பட்டுள்ளது. திருத்தம், காப்பு, பாயிரம், திருத்தம் அதெல்லாமே 268 பாடல்கள் இருக்கு. தரு 197 இருக்குல்ல. பிரவேச தருனா என்ன? தரு, பிரவேச தரு, வர்ணனை தரு, கோணகி தரு, சுவாகர தரு. தருங்கிறது ஒரு பாடல் வகை. அது என்ன வர போறாங்கன்னு சொல்றத ஒரு கேரக்டர் வரும் இல்லையா. இப்ப ராமாயணத்துக்கு யார் ராமர் வரார் அப்படிங்கிறத வர்ணிக்கிறதுக்கு ஒரு பாடல் பாடுவாங்க. பொதுவாக நாட்டிய நாடகத்துல இருக்கக்கூடிய அல்லது இசை நாடகத்துல இருக்கக்கூடிய இசை வடிவங்கள்ல தரு ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த தருங்கிறது சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரி அந்த நிகழ்ச்சிகளை வர்ணிக்கும் பாடல் தான் தரு. ஒருத்தர் கேரக்டர் உள்ள வராருன்னா பிரவேச தரு. 2 கேரக்டர் ஒருத்தர் பேசிக்கிறாங்க, வாதம் பண்றாங்கன்னா சம்பாத தரு. சோ அந்த தருங்கிறது அந்த நடக்கக்கூடிய நிகழ்ச்சியை இப்ப வர்ணனை பண்ற மாதிரி ஒரு நாயகி வர்ணனை பண்றாங்கன்னா அது வர்ணனை தரு. சோ அந்த நிகழ்வை விளக்கக்கூடிய பாடல் தான் தரு அப்படின்னு சொல்லுவோம். நாடகத்துல கோணகி வருவார். அந்த கோணகினா என்ன, சும்மா ஒரு பஃபூன் சொல்லுவாங்க. இப்ப பஃபூன் வருவாங்க, அவர் கோணகி தரு. அந்த அவ பாடக்கூடியது கோணகி தரு. திவதைங்கிறத அது ஒரு இசை இப்படிதான் இருக்கும். திவதைங்கிறது ஒரு பாடல் வடிவம். அதுலயும் இசை அதுவும் பண்ணிருக்கிறார். தெலுங்கு இசை நாடகம் கண்ணி என்ற இரட்டை கண்ணி என்றும் 2 அடிகள் உள்ளது. இரட்டை கண்ணின்னு சொல்லுது. கொச்சகம் 6 பண்ணிருக்கிறார். வெண்பா 2, கடுத்துறை 1, தோடையும் 1, வச்சனம் 1, மொத்தம் 232 எண்கள் இவர பாடல்களாக பாடியுள்ளார். நிறைய பழமொழிகளை இவருடைய நாடகங்களை கையாண்டிருக்கிறார். செக்குக்குள்ளே அகப்பட்ட எள்ளு போல அப்படின்னு பாடல்கள் இன்னும் பாடல் பழம் நடுவி காலில் விழுந்தார் போல.
ஜோதி ராமன் ராமனுக்கு மன்னன் மோடி ஹரித்தானே அன்பொரு காலே அப்படின்னு ஒரு பாடல். இதுல பழம் நழுவி பாலில் விழுந்தால் போராச்சு என்கிற ஒரு பழமொழி அழகாக இடம்பெற்றுள்ளது. இவருடைய சாகித்ய சிறப்பாக ஒரு எதிரி மோனை சேலை இதெல்லாம் பயன்படுத்துகிற உருமை அணி, மயக்க அணி, தற்குறிப்பேற்ற அணி, இந்த அணிகளையும் இவருடைய பாடல்கள் நிறைய காணப்படுகிறது. 45 ராகங்கள், அதாவது 250 பாடல்கள் 45 ராகங்களை கையாண்டிருக்கிறார். சாவேரி, பைரவி, கல்யாணி, அசாவேரி போன்ற ராகங்கள் கிராமிய ராகங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. நாதராகம், அதாவது நாட்டுப்புற கலையில பயன்படுத்தக்கூடிய ராகங்கள். நாதநாமக்கிரியா, புன்னாகவராளி, குறிஞ்சி, சொன்னாலே மத்தியம ஸ்ருதியில பாடுவோம். இந்த ராகங்கள்லாம் மத்தியம ஸ்ருதியில நாதநாமக்கிரியா, புன்னாகவராளி, குறிஞ்சி இந்த ராகங்கள் மத்தியம ஸ்ருதியில பாடுவாங்க. இந்த ராகங்களையும் கையாண்டிருக்கிறார். இவர் கையாண்ட தாளங்கள் ஆதிதாளம், சம்பதாளம், நிசை சாப்பு, ரூபகம். அபூர்வமாக ரூபக சாப்பு ஒரு பண்ணியிருக்கிறார். அடதாள சாப்பு அது ஒரு காரணப்படுத்திருக்கிறார். இவருடைய படைப்புகள் பார்க்கும்போது அசோகமுகி நாடகம், சீர்காழி தலபுராணம், சீர்காழி கோவை, சீர்காழி கலப்பகம், சீர்காழி அந்தாதி, தியாகராஜர் வண்ணம், சம்பந்தர் பிள்ளை தமிழ், அருள்வார் பிள்ளை தமிழ், ராமநாடக கீர்த்தனை போன்ற அரிய படைப்புகளை இவர் கொடுத்திருக்கிறார். இவருடைய புகழ்பெற்ற பாடல்கள் ஏன் சொல்லிக் கொண்டிருக்கீங்க? யாரோ இவர் யாரோ என்ன பேரோ ஏன் பள்ளி கொண்டீரையா ஸ்ரீரங்கநாதா, ஏன் பள்ளி கொண்டீரையா. கண்டேன் கண்டேன் வசந்தா, அதாவது சூடாமணிய கொடுக்குறாரு இல்லையா, ராமன் கொண்டு போய் ராமாயண கதையில ராமன் கொண்டு போய் கொடுப்பாங்க. அங்க கண்டேன் 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 ராமனுக்கு மனம் முடிந்தது. இந்த ஒரு எனக்கும் இருப்பது ராம மாளிகை மங்கள பாடல் ஸ்ரீராமச்சந்திரனுக்கு. அந்த மங்கள பாடல் தான் இப்போ சொல்லித்தரப்படுறாங்க. ஸ்ரீராமச்சந்திரனுக்கு ஜெய மங்களம் நல்ல யோக இது மங்கள பாடலா இருக்கிறதுனால லாஸ்ட் செஷன்ல இந்த கீர்த்தனை நடக்கும். வீர உணர்ச்சி பாடல்களும் பாடியிருக்கிறார். அதுவும் விஜயம் சொற்பொழிவு அடிக்காமலும் கைகளை ஒடிக்காமலும் நெஞ்சிலே இடிக்காமலும் என் கோபம் குடிக்காமல் போவேணும் அப்படின்னு ஒரு பாடல இந்த வகையில அழகா கையாண்டிருக்கிறார். ராமசாமியின் சுந்தரானடா ராவணா சொல்லுவாங்க ஒரு பாடம். ராமசாமியின் சுந்தரானடா ராவணா ஏற்றுக்கிறான் அப்படின்னு ஒரு பாடல்ல பாடியிருக்கிறார். பாய்ந்தானே அண்ணன் வீரம் உழைக்கும் அது இந்த பாடலுக்கு காணப்படுகிறது. இவரை 780 67 இவருடைய சேர்ந்தார். இசைவகை என்றுமே அழியாத ஒரு இடத்தை பெற்றுள்ளார். இவர் உலகை நெருக்கடி போல நமக்கு தெரிவார்கள். ஏன்னா நிறைய பழமொழிகள் இருக்கு. ராமாயண பாடல்களை பண்ணியிருக்க இவருடைய பாடல்கள் இசை உலகிற்கும் நடனத்திற்கும் மிகவும் நெருங்குற்றதாக அமைந்தது. இந்த பாடல் மதியானம் சொல்லிதான் இருக்காங்க. இறைவனோட கடைசியில அந்த பாடத்தை மங்களம் பாடி முடிக்கலாம் அப்படின்னு சொன்னோம். ஒரு கமிஷன் பாபநாசன் பார்த்துருவோமா? பாபநாசன் பார்த்துருக்காரு. தமிழ் மூவர்கள் தான் சொல்லுவோம். ஆனா இப்ப வந்து தமிழ் தியாகையர் அப்படின்னு சொல்றாரு பாபநாசன் சொல்றாங்க. அவரையும் தமிழ்ல சேர்த்து அது அந்த செஷன்ல பார்த்துருக்காங்க.
சங்கீத மூவர். யார் யார் சங்கீத மூவர்? சங்கீத மூவர் என்று அழைக்கப்படுவோம் இல்லையா? மாரிமுத்ரா பிள்ளை, முத்துத்தாண்டவர், மாரிமுத்ரா பிள்ளை, அருணாச்சல கவிராயர், தமிழ் மூவர். சங்கீத மூவர் என்று அழைக்கப்படுபவர்கள் தியாகராஜர், சியாமசாஸ்திரி தியாகராஜர், முத்துசுவாமி தீட்சிதர். சியாமசாஸ்திரி கொஞ்சம் மூத்தவர், அதனால அவரை ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு கேட்டுட்டு போறோம். இவர் சித்திர மாசம் கிருத்திகையில பிறந்த 1763 ஆண்டு. இவர் வெங்கட சுப்பிரமணியன் பேரு, அம்மா வைக்கிற பேரு வெங்கட சுப்பிரமணியன். ஆனா இவர் சியாமகிருஷ்ணன், சியாமகிருத்தினன் தமிழ்ல சொல்லலாம், கிருஷ்ணன் சொல்லுவாங்க. இவர் முதிரையை கையாளுறார். நான் சொன்னேன் ஒரு முன்னாடி முதிரையை கையாண்டாம இருந்திருக்காங்க. முதிரையை கையாளாம மாரிமுத்தா பிள்ளை இருக்கிறார். இவருடைய பாடல்கள் எல்லாமே சியாமசாஸ்திரியில முதிரைங்கிறது அவருடைய பெயரை கொடுத்தது. ஒரு பாடலுடைய கடைசியில நான் இருக்குவேன் அந்த அவருடைய பெயரை கொடுத்தது. இவர் அப்பாலேயே சமஸ்கிருதம் தெலுங்கு எல்லாம் கற்றுக்கிறார். காலையில் ஒரு டைம் சங்கீத சுவாமி ஒரு உதவி இருந்தார். அவர்கிட்ட போய் அவரோட ஊருக்கு தஞ்சாவூர் வரும்போது அவர்கிட்ட பாட்டு கற்றுக்கிறதுக்காக அவங்க அப்பா அனுப்புற. காசியில இருக்கிறனால ஹிந்துஸ்தானின்னு இருக்கிறாரு. அவருடைய இசையை கற்றுட்டு பச்சைமியம் ஆகிய பெயர் இசையில ஒரு பெரிய வருடர். நிறைய வர்ணங்கள் எழுதியிருக்கிறார். வர்ணம்ன்றது ஒரு இசையில ஒரு பெரிய உருப்படி. அந்த வர்ணம் கிட்டத்தட்ட ஒரு 25 வர்ணம் தெரியுதுனாலே அவங்க பெரிய சங்கீத மேதை அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அப்புறம் வர்ணங்கள் இயற்றிருக்கிறார். அவர்கிட்ட போய் இசையை கற்றுக்கிறார். 300க்கும் மேற்பட்ட கிருதிகள் பாடியிருக்கிறார். ஸ்வரச்சதிகள் ஆரம்ப பாடல்ல ஒரு ஸ்வரச்சதி கற்றுக்கோம். இது இசை கற்கக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கும் முதலாக கற்றுக்கொள்கிற ஒரு சுவரச்சதி சின்ன. சியாமசாஸ்திரி பாடுறது சபா கச்சேரியில பாடக்கூடிய வகையில ஒரு சுவரச்சதியை பாடியிருக்கிறார். 3 சுவரச்சதிகள் பாடியிருக்கிறார். வைரவி, எதிர்குல காம்போச்சி, தோழி என்ற 3 ராகத்துல பெயர் பெற்ற புகழ்பெற்ற ஒரு சுவரச்சதிகளை ஏற்றிருக்கிறார். தானவரங்களும் ஏற்றிருக்கிறாரு. இவர்கிட்ட சியாமசாஸ்திரிட்ட பார்த்தா எல்லாமே காலங்கள் பயங்கரமா இருக்கும். கால விஷயங்கள்ல ரொம்ப சிறப்பானது. சாப்பு தாளம் சொல்லுவோம் இல்லையா, தக்கிட்ட தக்க திம்பி தக்கிட்ட தக்க திம்பி ஒரு தாளம் சொல்லுவோம். மிஸ்ல சாப்பு தாளம். இவர் விலோம சாப்புன்னு ஒரு கதைக்கிறார். அதையே திருப்பி போட்டார். தக்க திம்பி தக்கிட்ட தக்க திம்பி தக்கிட்ட இங்க இதுல பாடுனா விலோம சாப்புன்னு. இவர் தான் ரொம்ப அதுல ரொம்ப சிறப்பானவர். பாடல்கள் பாடியிருக்கிறார்கள். அதீத எடுப்பு அதாவது எடுப்பு அப்படின்னா என்ன? தாளம் சொல்லும்போது நான் சொல்லியிருக்கணும். அதீத எடுப்பு அப்படின்னா பாடல் தொடங்கிடும், அப்புறமா தான் தாளம் வரும். இப்ப நீங்க பிரபஞ்சத்தை பாடுறீங்க இல்லையா, அந்த பாடல் தாளம் தொடங்கி ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் தான் தாளம் வரும். அது அதீத எடுப்பு. பிரபோ கணபதி பிரபோ வரும். அதே மாதிரி சிவகாம சுந்தரி 1 2 3 4 5 6 7 சிவகாம சுந்தரி சிவகாம சுந்தரி ஜகதம்பா வந்தருள் தந்தருள் சிவகாம. தாவசுந்தரின்னு தான் பாட்டு தாளத்தோட அந்த இருக்கும். ஆனா அந்த சிவங்கிறது கடைசி இருக்கும்.
சிவகாம அந்த காமல இருந்து தான் தாளம் ஆரம்பிக்கும். பாடல் முன்னாடி வந்து தாளம் பின்னாடி வரும். இதற்கு அதிலே எடுக்கிறது. அனாமதை எடுக்கிறது அப்படின்னா தாளம் போட்டுட்டு அதுக்கப்புறம் இங்க பாடினாங்க இல்லையா, தட்டிக்கிறது சொல்லிட்டு பாடினாங்க. பண்டூரி கோருய பண்டூரி ஆரம்பிச்சுட்டு அந்த பாட்டு வரும். தாளம் போட்டு ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தாளம் ஆரம்பிச்சிருக்கு, அதுக்கப்புறம் தான் பாட்டு வருது. இதற்கு அனாமதை எடுக்கிறது. இவருடைய பாடல்கள்ல நம்ம இந்த தாளத்தை நிறைய பார்ப்போம். இவருடைய சொத்து ஆனந்த பேரவை என்ற ஒரு ராகம் இவருடைய சொத்து, இவர் வீட்டு சொத்துன்னு சொல்லுவாங்க. ஆனந்த பேரவை ராகம் அதிகமா கையாண்டிருக்காரு. இவர் ரொம்ப பிடிக்குமானது. அதனால இவர் வீட்டு சொத்தாவே பண்ணிட்டு அதுல அபூர்வ கீர்த்தனைகள் பண்ணியிருக்காரு. அபூர்வ ராகங்கள் நிறைய கையாண்டிருக்கிறாரு. ஒரு தடவை புதுக்கோட்டை கோயில், நவராத்திரி கோயில் பிரகதமாதா பத்தி நிறைய இருப்பாங்க. பிரகதம் கோயில் புதுக்கோட்டையில இருக்கு தெரியுமா? அந்த கோவில்ல போயிட்டு நிறைய பாடல்கள் பாடிருக்காரு. மதுரைக்கு சென்று மீனாட்சி அம்மனை பத்தி நவரத்ன மாளிகை என்ற 9 கீர்த்தனைகள் பாடிருக்காரு. நவரத்ன மாளிகை அப்படின்னு ஒரு 9 கீர்த்தனைகளை மதுரை மீனாட்சிக்கு போகும்போது நம்ம ஒரு கேட்டு ஆரம்பிச்சு வந்து மதுரை மீனாட்சி மாளிகைன்னு சொல்லி கேட்டதுனால அவர் 9 கீர்த்தனைகளை பாடியிருக்கிறார். இவர் சுரஜதி என்ற இசை வகையோட தந்தை. சுரஜதியோட தந்தை ஆரம்பத்திலேயே 3 ராகங்களை பாடியிருக்கிறார். சுரஜதி பெரிய கச்சேரியில பாடக்கூடிய சுரஜதி. அந்த 3 சுரஜதிகளும் ராக முதிரையும் இருக்கும், இவருடைய முதிரையும் இருக்கும். முதிரைனா என்னன்னு சொல்ல, பைரவி என்ற ஒரு ராகத்தோட பெயர் அது வரும். श्याम कृष्ण सहोदरी शिव शंकरी परमेश्वरी हरिहरारोदभूमि मागे मनोगण्यं तरमा सुदोदं माभिमा Dera Navai Devi Pata Kenate Drobake Purusi Bairavika Ma Namo Maravagane Ni Padamulati Kanujunamo Vidinisi Kanchika Mashi Kanchi Kamakshi. இந்த ஊர் காமாட்சி வேலை இந்த சுரஜதியில ஒரு விசேஷம் என்னன்னா இந்த கத்தி சரணம் மட்டும் பாடினாங்க. 8 சரணம் இருக்குங்க. ஒவ்வொரு சரணம் முதல் சரணம் சாவல் கடக்கும், அடுத்த சரணம் வீர ஒவ்வொன்றும் பாடிட்டு பல்லவி காமாட்சின்னு எடுக்கணும். நான் முதல் வார்த்தையை மட்டும் தான் பாடுறேன், அதுக்குள்ள இருக்கு அந்த லைன். அந்த ஸ்வரம் எப்படி ஆரம்பிக்குதுங்கிறதுக்காக முதல் வரி மட்டும் ஸ்வரம் காமாகரி சரி கும்ப கோஜ மத இது. மூணாவது மா மாவனிதமா அப்படி போகும். அடுத்தது பஞ்சமா பாடா பாமகரி மபாத்துபா பாடகமுல நுதி சினி பத என்னன்னா ஸ்வரம் பாட ஆரம்பிக்கும், சாகித்யமும் ஸ்வராட்சரம் சொல்லுவோம். அது ஒரு அழகு, இசை அணுகள்ல அது ஒரு அழகு. பாதகமூல பாதகமுலனும் அதுவும் பாத பாம
சகரி அதுவும் பா. அப்ப ஸ்வராட்சரமும் சாகித்ய எழுத்தும் ஒன்னா வந்ததுன்னா அதுக்கு ஸ்வராட்சரம். அடுத்தது தாபனி தாபமா கருஷகாரிணி. அடுத்தது நீரே சரே நேரே நீ பாவன நீலயா சுரச. லாஸ்ட் ஒன் சாகரி சரே श्याम कृष्ण सुबोधनि. அப்படி எல்லா ஸ்வரங்களையும் அவன் முதலா வச்சு அவர் இதுலயே சியாமகிருஷ்ணன் முதிரையும் வருது, வைரவி என்ற ராக முதிரையும் வருது. இவர் வெள்ளிக்கிழமை தனியாக ஒரு காமாட்சி அம்மன் கோயில் இருக்கு, அங்க போய் தியானம் செஞ்சு அங்க நிறைய கீர்த்தனைகள் எல்லாம் ஏற்றிருக்கிறார். இவர் என்ன அற்புதம், இவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு அற்புதம் என்ன அப்படின்னா, சரபோஜி அவருடைய வேண்டுகோளுக்கு இணங்கி சமஸ்தானத்தில் நடந்த ஒரு இசை போட்டியில கலந்துகிறார். ஒப்ளிங்கே சரியாக அதை தோற்கடிச்சுட்டு தாத சம்பந்தமா ஒரு போட்டி, அதுல இவர் ஜெயிச்சு தஞ்சை சமஸ்தானத்தை ஒரு நல்ல நிலை கொண்டு வந்தார். இவருடைய வாழ்க்கை வரலாறுல தஞ்சை போனது கூட ஒரு ஸ்டோரி செவி வழி செய்தி இருக்கு. காஞ்சிபுரத்துலதான் இவங்க குளம் ஃபுல்லா இருந்தது. மன்னர் படையெடுப்புனால அந்த காமாட்சி அம்மன் விக்கிரகத்துக்கு, ஏன்னா மன்னர்கள் படையெடுத்து வரும்போது விக்கிரகங்களை தான் கொள்ளையடிச்சுட்டு போனாங்க. நிறைய அவங்களுக்கு செல்வம்னா அதுதான். அப்படி காமாட்சி விக்கிரகத்துக்கு ஆபத்து வந்துடும் அப்படின்னு சொல்லி அதை ஒரு குழந்தை மாதிரி, அந்த காலத்துல சின்ன குழந்தைங்க எல்லாம் அம்மா போட்டு இறந்து போயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரி ஒரு தூளியில போட்டு அந்த விக்கிரகத்தை எடுத்துட்டு போயிடுறாங்க தஞ்சாவூர். எப்படியாவது அந்த விக்கிரகத்தை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக அந்த சியாமா சாஸ்திரி ஃபேமிலி என்ன பண்றாங்க, அந்த காமாட்சி விக்கிரகத்தை தொட்டில போட்டு எடுத்துட்டு போயிடுறாங்க. அப்படியும் தஞ்சாவூர் போற வழியில கேட்கிறாரு மன்னர், என்ன எடுத்துட்டு போறீங்கன்னு மன்னருடைய ஆட்கள் கேட்கும் போது, இல்ல குழந்தைதான் இறந்து போச்சு, எங்க காமிங்கன்னு எடுத்து பார்க்கும் போது நிஜமாவே அந்த இடத்துல ஒரு குழந்தையாவே இருந்தது. அப்படி அவங்க காப்பாத்தி கொண்டு போய் பங்காரு காமாட்சின்னு தஞ்சாவூர்ல அது பிரதிஷ்டை பண்ணினதாக வரலாறு. இப்போ அந்த விக்கிரகம் முழுக்க தங்கமா இருக்கும். ஆனா அது வெளியில தெரிஞ்சா அவங்களுக்கு எல்லாரும் ஆபத்து அந்த விக்கிரகத்துக்குன்னு சொல்லிட்டு அந்த முகம் கரிய முகமா தெரியுற மாதிரிதான் அந்த அம்மன் சிலையே வச்சிருக்காங்க. பெயர் அதனாலதான் பங்காரு காமாட்சி அப்படின்னு பெயரு. தஞ்சாவூர்ல அந்த கோவில் இருக்கு. இன்னமும் தஞ்சாவூர்ல அந்த கோவில் இருக்கு. இப்போ பூஜை நடந்துட்டு ஆராதனைகள் பண்றாங்க. அந்த கோவில் பிரகாரம் பின்னாடியே தான் சியாமா சாஸ்திரி வாழ்ந்த வீடு இருக்கு. அதனாலதான் அந்த காமாட்சி மேலேயும் அவர் நிறைய பாடல்கள் அங்கேயே அப்புறம் இருந்து அவர் அந்த காமாட்சிய பூஜை பண்ணி நிறைய பாடல்களை ஏற்றியிருக்கார். இன்னொரு முறை நாகப்பட்டினத்துல அப்புடி நண்பனார் அவர் ரொம்ப சிறந்த அந்த கர்ப்பத்தை அடைக்கும் காரணத்துக்காக இவர் ஒரு போட்டிக்கு சென்று அவர் தோற்கடிச்சுட்டு வருகிறார். இவருடைய முதல் பாடல் ஜனனி நந்தஜன பரிபாலனி, சாவேரி ராகத்துல சமஸ்கிருத மொழி பாடல்கள். இவர் தமிழ் மொழியில ஒரே ஒரு பாடல் பண்ணியிருக்கிறார், தருணமா என்னை ரட்சிக்கிறார். கௌரிபந்த் ராமச்சந்திர படிகள் அந்த பாடல் தான் இன்னைக்கு சொல்லித்தர போறோம் சியாமா சாஸ்திரி. இவருடைய ரசனை ரசம் எப்படி இருக்குமா, இவருடைய பாடல் கதவை பழம், அதாவது வாழைப்பழம் தெரியுமா, எவ்வளவோ எளிதாக வாழைப்பழம் ஒரு தோலை வச்சு அப்படி சாப்பிடுவோம். அப்படி அந்த ரசத்தை ஒருவராக உள்ளது. கதவை பழத்தை போல இவருடைய பாடல்கள் வந்து சொல்லுவாங்க. அவருடைய தீட்சர்களுடைய சொல்லும்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரசத்துல பண்ணிருக்காங்க. இவருடைய பாடல் மட்டும் வாழைப்பழத்தை ஒருவது. இது சிறப்புமிக்க பாடல்கள் மதிவேறு பாதிச்சு காமாட்சி நிறைய பாடல்கள் இருக்கு. இவருடைய தீரங்கள் சுப்பராய சாஸ்திரி, தரங்கபாடி பஞ்சநாதையர், அரசு கிருஷ்ணய்யர். இவருடைய சமாதி தஞ்சாவூர்ல இருக்கு. விழா நடைபெறுகிறது. அங்கேயும் 1827 ஆண்டு 65வது வயசுல இவர் காலமாகிறார். யாரும் இவருடைய புகழ் இன்றும் மக்களுடைய மனதில் நிலைத்துள்ளது. சியாமா சாஸ்திரி கிருதி தருணமீதமா என்னை ரட்சிக்க, கௌரிபந்து ராகம், தாளமாதி. இதோடைய ஆரோகணம் அவரோகணம். சரி மா பாரி சா
சானிராபா மாரமகரிசா தருணம் கீதம் என்னை ரட்சிக்க தருணம் கீதம் என்னை ரட்சிக்க தருணம் தக்க தருணம் ரெண்டு அடி தள்ளி ரெண்டு அக்ஷரம் தள்ளி இந்த பாட்டு தருணம் கீதம் என்னை ரட்சிக்க தருணம் கீதம் என்னை ரட்சிக்க தருணம் கீதம் அது அப்படியே முடிச்சு வேண்டியதான் இன்னொரு தடவை தருணம் கீதம் என்னை ரட்சிக்க தருணம் கீதம் என்னை ரட்சிக்க தருணம் கீதம் அனுபல்லவி அதுவும் தக்க தள்ளிதான் தக்க கருணாநிதியாகிய காமாட்சி ரட்சிக்க கருணாநிதியாகிய காமாட்சி ரட்சிக்க கருணாநிதியாகிய காமாட்சி ரட்சிக்க கருணாநிதியாகிய காமாட்சி ரட்சிக்க தருணம் கீதம் என்னை ரட்சிக்க தருணம் கீதம் காமித பலத்தை கைமே தருவாயே கண் பார்த்து ரட்சிப்பது எப்போதும் நீ தாயே காமித பலத்தை கைமே தருவாயே கண் பார்த்து ரட்சிப்பது எப்போதும் நீ தாயே சோமசேகர பாடி சுந்தரி கௌமாரி சோமசேகர பாடி சுந்தரி கௌமாரி श्याम कृष्ण सोदरी शैलराज कुमारी श्याम कृष्ण सोदरी शैलराज कुमारी
காமித பலத்தை கைமேல் தருவாயே. கண்பாது ரட்சிப்பது எப்போதும் நீ தாயே. சோமசேகரன் பாடி சுந்தரி கௌமாரி. श्याम कृष्ण सोदरी शैलराज कुमारी. शैलराज कुमारी तरुणं येदम्मा. என்னை ரட்சிக்க தருணம் இதம்மா. ஹலோ, ரெடியா? இப்ப சங்கீத முப்பதுகள்ல இப்ப பார்த்தோம் இல்லையா, அது யாரு? ஷியாமா சாஸ்திரி. ஷியாமா சாஸ்திரி பாடல்கள் பார்த்திருக்கோம். முதலாம் மாணவர். இப்ப ரெண்டாவது தியாகராஜன். ஓகே, இவருடைய ஸ்டோரி ஹிஸ்டரி நிறைய இருக்கு. அதை நம்ம ஷார்ட் பண்ணி தான் நான் கொடுத்துருக்கேன். இவர் திருவாரூர்ல பிறந்தவர். 1767 ஆண்டு திருவாரூர்ல பிறந்திருக்கிறார். இவருடைய ஆராதனை எப்ப நடக்கும் தெரியுமா? எங்க நடக்கும் தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? டிவியில பார்த்துருக்கீங்க இல்லையா? திருவையாறு தியாகராஜனுடைய ஆராதனை திருவையாறு. இவர் தெலுங்கு மீன்ஸ் கார்த்தவிய வாசல் முழக்கநாடு. முழக்கநாடுன்றது தெலுங்குல ஒரு தெரிவு. இவருடைய அம்மா அப்பா பேர் ராமபுரமும் சீதாமா. ராமபுரமும் தாய் சீதாமா. இவருக்கு இவருடைய சகோதரர்கள் பஞ்சநாதபுரமும் பஞ்சாபகேசபுரமும் அப்படின்ற 2 பெயர். இவர் திருவையாறு ராஜா சமஸ்கிருத கல்லூரியில பயின்றார். தெரியும், அந்த காலேஜ் பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்க. திருவையாறுல ஒரு அரசு இசை கல்லூரி இருக்கு, சமஸ்கிருத கல்லூரியும் இருக்கு. முன்னாடி 2மே சேர்ந்து ஒரு இடத்துல இசை கல்லூரி தனியா தெரிஞ்சு ஒரு இடத்துல வச்சு சமஸ்கிருதம் மட்டும் அங்க இருக்கு. தமிழும் இருப்பாங்க, தமிழ் ஸ்டூடெண்ட்ஸும். இவருக்கு 8 வயதுல உபநயனம் செய்து, உபநயனம்னா பூனல் போடுறது, பூனல் போட்டுருக்காங்க. அப்பாக்கிட்டேயே ராமதாரக உபதேசம் பெற்று அப்பாக்கிட்டேயே இசையும் கற்றுக்கிறார். அம்மாவும் பாடுவாங்க, சீக்கிரமா அம்மாவும் பாடுவாங்க, அப்பாவும் பாடுவாங்க. ராமகிருஷ்ணர் என்ற ஒரு சன்னியாசிகள் ராமசதாசிரி மந்திர உபதேசம் பண்ணார். முன்னாடிதான் ஒரு மந்திர உபதேசம் நம்ம பேசிக்கிட்டே இருக்கிற மாதிரி அப்ப ராமநாமம் சொல்லிட்டே இருப்பாங்க. அதுதான் சதாட்சரம். நம்ம எப்ப பார்த்தாலும் பேசிட்டே இருக்கோம் இல்லையா? பேசிக்கிட்டே இருக்கும், என்னதான் எழுதணும் தெரியாது. அந்த காலத்துல ராமநாமம் மந்திரம் பேசிட்டே பண்ணுவாங்க. பேச மாட்டாங்க, ராமா 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 ராமான்னு சொல்லிட்டே இருக்கும்.
அதுதான் ராமசதாசி உபதேசம். இவருடைய முதல் பாடல் நமோ ராகவாய ஆதிசம் தேசிய தொகுதியில பாடுங்க. செட்டி சொட்டி வெங்கட்ரமணையா அவருடைய குருவாக இருக்கிற ஒரு இறைவன் ஒரு கோடி நாமம் ஜபித்து இருக்கும்போது ஒரு நாரதர் வந்து கதவை தட்டி நாரதர் ஒரு கதவை தட்டுற வீட்டுல பார்த்தாக்கா நாரதி உபதேசம் ஒரு புக்கு ஒன்று கொடுக்குறாரு. ஏன்னா நீ வந்து இவ்வளவு ராமநாமம் பாடியிருக்க இந்த புக்கு சேர்த்து பாடி கொடுத்துட்டு திரும்பி பார்க்கிற காரணம் இறைவன் ராமர் வந்து இதுக்கு ஒரு புக்கு கொடுத்துட்டு ஸ்வராஜ் புக்கோட பேரு அதை படிச்சுட்டு இருக்காரு. படிச்சுட்டு நிறைய இப்ப 2 கோடி நாமம் கணுகொண்டினேன்ற ஒரு பாடலை பாடுற ஒரு கோடி நாமம் ஜபம் பண்ணிட்டு ஏழை தேராது அது ஒரு கனகமய சேன சுஜன பரிபால ஸ்ரீரமா லோலரித சர ஜன சுபன கருணாலவான கணநீரோய வனமாலிகா வதன ஏராணி எல்லாம் நீ தயாராது இன்னும் உனக்கு என் மேல தய வரலையா கருணை வரலையா பல்லவி அனுபலவி சரணம் இருக்கு. ஆனா அனுபலவி எல்லாம் வாரணம் பாடணும். ஏழை தேராது வந்து பல்லவி அதுக்கப்புறம் சரணம் பாடணும். இந்த ஒரு பாடல மட்டும் 2 கோடி நாமம் ஜபித்து கணுகொண்டினி அதாவது ஒரு இவர் எப்ப பார்த்தாலும் ராமரையே வச்சு பூஜை பண்ணிட்டே இருக்கும். அவங்க அண்ணன் பார்த்தா அவங்க சோறு போட்டு ஏன் பண்ற வேணாம் அதெல்லாம் தூக்கி போட்டு கேட்க மாட்டேங்க. அப்போ இவருக்கு தெரியாம அவருடைய அண்ணன் எல்லாத்தையும் கொண்டு போய் அவர் காவிரி அதை தூக்கி போட்டுறாரு. இவர் ரொம்ப அழுந்து காமெடி தேடி அந்த வகையில நிறைய பாடல் பாடிருக்கேன். அவரும் ஒரு இடத்துல தேடிட்டே போகும்போது ஆதோரத்துல அந்த சிலையெல்லாம் கண்டு எடுக்கிறார். அப்பதான் கணுகொண்டினி ஸ்ரீராமோனி அதுவே உபச்சாரம் பண்றாரு. சாமியை பார்த்து எடுத்து வந்து வீட்டுக்கு வந்து அபிஷேகம் எல்லாம் பண்ணி இறைவனுக்கு சாப்பாடு கொடுத்து எல்லாம் பண்றாரு. விசிறி விட்டு தூங்க வச்சு எல்லாத்துக்கும் ஒரு பாட்டு பண்ணியிருக்காங்க. உபச்சாரம் அப்படின்னா அதுல அந்த உபச்சாரம் அந்த உபச்சாரம் 2 விதமா பாடும். பதில சம்பிரதாயத்துலதான் இந்த உபச்சாரமும் தான் அந்த கீர்த்தனைகள் அந்த இது பாடும் பொழுது தோடையமங்கலம் முடிஞ்சு பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த உபச்சாரமும் பண்றது உண்டு. இந்த பெரிய உபச்சாரம் சின்ன உபச்சாரம் இந்த கீர்த்தனை சும்மா புரியறதுக்காக செய்வாங்க. உபச்சார பூஜை சேவா உபச்சார ரெண்டுமே கைலிதான் 2 உபச்சாரமும் ஆரம்பிக்குது. இந்த உபச்சாரமும் ரூபக தளத்துல சின்னதா இருந்ததுனால சின்ன உபச்சாரமும் பெரிய உபச்சாரமும் அப்படின்னு சொல்ற வழக்கம் உண்டு. இவர் 14 வயதுல கமலாமால் என்பவரை திருமணம் செய்திருந்தார். நாரத மந்திர உபதேசம் பெற்றார். அந்த ஸ்வராஜோட புத்தகமே நாரதோட தரிசனம் ஸ்வராஜோட நாரதருக்கு இந்த புக்கு கொடுத்ததுக்கு நன்றி தெரிவிக்கிறதுக்காக ஸ்ரீ நாரதா வரநாரதா என்ற பாடல்கள் பண்ணியிருந்தார். இவர் 3 இசை நாடகம் தெலுங்கு மொழியில 3 இசை நாடகம் பண்ணியிருக்கிறார். நௌகா சரித்திரம், பிரகலாத பக்தி விஜயம், சீதாராம விஜயம். நௌகா சரித்திரம் இப்ப நௌகானா என்ன மீனிங்னா படகு. அதுல வந்து படகுல போகும்போது கிருஷ்ணன் லீலைகளை பத்தி சொல்றதுதான் நௌகா சரித்திரம். பிரகலாதன் எல்லாருக்கும் தெரிஞ்சவர் தான். அவருடைய பாடல் பிரகலாதன் தெரியும் தானே தெரியும். பிரகலாதன் ஹரி அதான் அவர் வந்து அவங்க அப்பா பிரகலாதனுடைய அப்பா வந்து நான் தான் சாமி எல்லாம் சொல்லுவேன். இவன் வந்து இந்த ஹரிதான் இருக்கிறான் அப்படின்னு பிரகலாதன் சொல்லுவார். அதனால அந்த பிரகலாதனுக்கு நிறைய உதவும் கொடுப்பார். எல்லாத்துக்கும் போடுவாங்க வெட்டி போட்டு சொல்றா அப்படிலாம் பண்ணுவாங்க. ஆனா அவர் எல்லாரையும் வந்துடுவார். அப்படியே ஒரு சாமி எங்க இருக்கு காமி சாமி இருக்குன்னு சொல்ற காமி அந்த சாமி
பாடிய காலம் அப்படின்னு தூணிலேயே உட்கார்ந்து காணும். அப்ப தூணை பிறந்து நரசிம்மாவதாரம் அதெல்லாம் கிடைக்கிறது. கதை சொல்லிட்டே போனாங்க, ஷார்ட் பண்ணிட்டு பிரகலாத பக்தியிலேயும் அந்த அவருடைய கதையை சொல்றது. சீதாராமலையிலையும் அந்த நூலானது இப்ப கிடைக்கல, அது அழிந்து விடுற காலத்துல போய் சீதாராமலையிலையும் அந்த வித்தை நடக்கும், நமக்கு கிடைக்காம போயிடுச்சு. பஞ்சரத்னம் 5 பஞ்சனம் 5 ரத்னம் 5 ரத்தினங்களான ஒரு பாதங்கள் பண்ணியிருக்கோம். கனராகம் சொல்லுவாங்க. கனராகம் லால்குடி பஞ்சரத்னம், கோவூர் பஞ்சரத்னம், திருவற்றியூர் பஞ்சரத்னம், ஸ்ரீரங்கம் பஞ்சரத்னம். பஞ்சரத்னம் 5 பாடல்கள் கொண்டது. கனராக பஞ்சரத்னம் இன்னமும் நம்ம திருவையாறுல ஆராதனை நடக்கும் போது இந்த 5 பஞ்சரத்னங்கள் தான் பாடணும். கனராகம் நாட்ட ஆரதி வராகி கௌல, நாட்ட கௌல ஆரதி வராகி ஸ்ரீ என்ற 5 ராகங்கள் ஸ்ரீராகத்தோட முடியுது. பாடுவாங்க இந்த தியாகராஜ ஆராதனை அன்னைக்கு. இது வராளி. 4வது எந்தரோ எந்தரோ அந்தரி வந்தனமோ எத்தனோ மகான் பாவுது அந்தரிக்கு அப்படின்னு பாடுறாங்க. அவரே இது ரொம்ப புகழ்பெற்ற 5 கனராக பஞ்சரத்னம். திருவையாறு தலைமைகள் 12 பாடியிருக்கிறார். காஞ்சிபுரத்துல வரதராஜா விநாயகரை 3 பாடல்கள் பாடியிருக்கிறார். பாடல காமாட்சி அம்மன் மேல பாடியிருக்காங்க. திருப்பதியில திருமலையில 2 பாடல். ஜெகதீய கராதா வெங்கடேசா என்ற பாடல் பாடல. நாகப்பட்டினத்துல 2 ஸ்வகசுகாம் முத்தகதாரமோ என்ற ஒரு பாடல. யதிவி பிரமச பக்திவி ரசித்ராக்ஷா நவரச யுத என்ற யதிவியுடைய பாடல் திராட்சை ரசத்தின் ஒருவதுன்னு சொல்லுங்க. ஒரு பாடல்ல நான் என்ன ரசம் இதுல கொடுக்குறேன் அப்படின்றது திராட்சை ரசத்தை கொடுத்து. இப்ப ஷியாமாசாஸ்திரிக்கு என்ன ரசம் சொன்னேன்? கதலி. அதாவது பழம். இப்ப நம்ம ஒருவரோட கீர்த்தனை எப்படி ஈஸியா இருக்கா கஷ்டமா இருக்கா அப்படின்னு சொல்றோம்ல. தியாகராஜரோட பாடல்கள்லாம் திராட்சா ரசம் மேல திராட்சையை வாயில போட்டவனே அதோட சுவை நமக்கு தெரியுது. அந்த அளவுக்கு தியாகராஜரோட கீர்த்தனை எளிது. ஷியாமா சாஸ்திரியோடது கதலி பழம். வாழைப்பழம்னா அப்படியே வாழைப்பழம் போட்டுக்க முடியாது வாயில. அதை டேஸ்ட் பண்ணா தோலை உரிக்கணும். அது கொஞ்சம் ஒரு வேலை. சோ அந்த மாதிரி ஷியாமா சாஸ்திரி கீர்த்தனை கத்துக்கணும்னா அதோட ரசம் நம்ம உணரணும்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டாதான் அவருடைய பாடலை நம்ம அனுபவிக்க முடியும். அடுத்து முத்துசாமி தீட்சிதர் அவங்க சொல்லுவாங்க அந்த ஹிஸ்டரியில, அது நாரிக்கேல ரசம். நாரிக்கேலம்னா தேங்காய்க்குள்ள எவ்வளவு அந்த பருப்பு அதுக்குள்ள இருக்கிற தண்ணி எல்லாம் நமக்கு எவ்வளவு டேஸ்டா இருக்கும். தேங்காய் துருவும் போது எடுத்து வாயில போடாதவங்க இருக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த டேஸ்ட் அது. அப்ப அந்த தேங்காவை ருசிக்கணும்னா உரிக்கணும், உடைக்கணும், மட்டையை தட்டி உரிச்சு உடைச்சு அப்பதான் அதுல உள்ள பருப்பை நம்ம சாப்பிட முடியும். அவ்வளவு கடினமானது. ஆனா கடினமான அந்த கீர்த்தனையை நம்ம கஷ்டப்பட்டு கத்து பாடினோம்னா அதுல இனிமையை ரசிக்கலாம். அப்படிங்கிறது 3 விதமா பிரிச்சிருக்காங்க. நவரசத்தை குறிக்கும் வகையிலே பாடல்களை ஏற்றிருக்கிறார். இவருடைய பாடல்களுடைய சங்கீத சிறப்பு என்ன பார்த்தா கிராசம் இருக்கும், அனுகிராசம் இருக்கும். நீங்க எதுகை முறை சொல்றோம் அந்த சிலமே அவருடைய பாடல்கள்ல அமைந்திருக்கு. எக்ஸாம்பிள் பாடல்
அதாவது பிராசம்னா திவ்யாட்சர பிராசம்னு சொல்லுவாங்க. முதல் எழுத்து ஒன்றி வருவது, இரண்டாவது எழுத்து ஒன்றி வருவதுன்னு தமிழ்ல படிச்சிருக்கோம் இல்லையா? அப்ப ஒரு கிருதிங்கிற அமைப்புக்கு வந்து லட்சணமே அந்த சுகசுகாமிருதங்க தாளமும் அதுல சொல்றாரு. ஒரு கிருதி எப்படி இருக்கணும்? கிருதிங்கிறது இசை வடிவம். நம்ம பாடல்னு சொல்ற திருப்புகழ், தேவாரம், இது மாதிரி திவ்ய பிரபந்தம்லாம் நிறைய பாடல் வகை இருக்கு. அது மாதிரி கர்நாடக சங்கீதத்துல கிருதி அப்படிங்கிறது ஒரு இசை வடிவம். பல்லவி, அனுபல்லவி, சரணம், அதோட 3 அங்கங்களை கொண்டு இருக்கும். அந்த கிருதி எப்படி இருக்கணும்னா யதி விஷம சத் பக்தி யு ரதி திராட்சா யச யுவ ரச யுவ ரச ரச நவரச யுத நவரச. விஸ்ராமம் பார்வை கொடுத்து அந்த பாடல்கள் இருக்கணும். வார்த்தைகளுக்கு இடையே கேப் இருக்கணும். அந்த மாதிரி இருக்கணும். பார்வையோட இருக்கணும். திராட்சா ரசம் போல எளிமையான பதங்களை கொண்டு இருக்கணும். அப்படிங்கிறதுதான் அந்த சோக சுகாமிருதம் அப்படி பாத்தீங்கன்னா சோக சுகா அந்த வார்த்தையில 2வது எழுத்து கா வருது. அனுபல்வில நிகம சிரோ சோக சுகா நிகம சிரோ. மோஸ்ட்லி எந்த பாட்டு எடுத்து பாத்தீங்கன்னாலும் 2வது எழுத்து ஒன்னா இருக்கும். ஆடிக்கொண்டாரந்த வேடிக்கை காண ஆயிரம் வேண்டாமோ பல்லவி. ஆடிக்கொண்டார் அந்த டி வருது. அனுபலவி பாத்தீங்கன்னா நாடி துதிப்பவர். எல்லாம் நீங்க தேவார பயிலரங்க படிச்சிருக்கீங்களா? அதுல கூட தேவாரத்துல எல்லா முதல் வரியோட 2வது எழுத்து என்ன இருக்கும்? தோடுடைய, காடுடைய, ஏடுடைய, வீடுடைய எல்லாமே இந்த 2வது எழுத்து ஒன்று. அந்த 2வது எழுத்து ஒன்றி வருவதுங்கிறது விதியாட்சர பிராசம்னு சொல்றோம். அந்த நம்ம கர்நாடக சங்கீத இசை வடிவங்கள்ல அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அழகு. அதை வச்சுதான் பாடியிருப்பாங்க கீர்த்தனைகள், கிருதிகள்லாம். இயற்கை வர்ணனைகளும் நிறைய கிடையாது. திருவையாற்றல் காவிரி ஆற்றல் நிச்சயம் பாடலாம் இருக்கு. ஒரு துறக்குனா இது செய்வா இதை வந்து சினிமா பார்த்த கூட நீங்க கேட்கலாம். இறைவன் எப்படி வீட்டுக்குற அப்படின்றத அவ்வளவு அழகா அந்த பாடல சொல்லியிருக்க. நவவித பக்தியும் சிரவணம், கீர்த்தனம், ஸ்மரணம், பாத சேவனம், ஸ்ரீராம பாடலாம், அர்ச்சனம், துளசிதர, வந்தனம், வந்தனம், தாசியம், சக்கியம், ஆத்ம நிவேதனம். நீங்க நவரச பக்தியையும் நவவித பக்தியையும் ஒவ்வொரு பாடலையும் அவர் கையாண்டுகிறார். நல்ல சுத்தி செய்வதில்லை. அவர் ஒரு முறை என்ன பண்றாங்கன்னா, ராஜா தஞ்சாவூர் மகாராஜா நீ என்னை வச்சு புகழ்ந்து பாடணும், நீங்க வாங்க சபைக்கு வாங்கன்னு சொல்லிட்டு இவர் நான் வரமாட்டேன். நிதி சாத சுகமா சந்நிதி சாத சுகமா ராமுனி சந்நிதி சேவ சுகமா. நிதி சால சுகமா. சால சுகம்னா ரொம்ப சுகமளிக்கக்கூடிய நிதி. அதாவது நீ கொடுக்குற காசு வந்து ரொம்ப நமக்கு சுகமா இருக்கா? ராமுனி சந்நிதி சேவ சுகமா. ராமனோட சன்னதியில போய் சேவை பண்றது சுகமா. சோ அப்ப நரஸ்துதினா மனிதனை புகழ்ந்து பாட மாட்டேங்கிறது கொள்கையா வச்சிருந்தார். அதனால அந்த நேரத்துல அவர் இந்த பாட்டு பாரு. நிதி சால சுகமா ராமுனி சந்நிதி சேவ சுகமா நிஜமோக பல்கோ மனசா. எல்லாமே அவர் வந்து மத்தவங்களை பாட்டு பாடல, தன்னுடைய மனதுக்கே உரைத்துக்கிறார். அது பெரியவங்க எல்லாம் டைரக்டா நீ இப்படி இரு அப்படி இருன்னு சொல்ல மாட்டாங்க. தனக்கு தானே தன்னுடைய மனதுக்கு உரைத்துப்பாங்க. அதை கேட்கும் பொழுது நம்ம அப்படி இருக்கோம்ங்கிறது நாம தெரிஞ்சுக்கணும். சோ மனசா நிதி சால சுகமா. மனதே சொல்லு. நிதி செல்வம் வந்து நமக்கு சுகத்தை அளிக்குதா? இறைவனுடைய சந்நிதி சேவை சுகமளிக்கிறதான அந்த நேரத்துல பாருங்க. இவருடைய சீடர்கள் பார்க்கணும். வீணை குப்பையர், சுடலை சாஸ்திரி, மானவச்சாவடி வெங்கடசுப்பையர், தஞ்சாவூர் ராமராவ், உமையாபுரம் கிருஷ்ணராவ் போன்ற நிறைய பேர் இருக்காங்க. 1847 எண்பதாவது வயதுல இவருடைய ஆராதனை